ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ரகசியத்தை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா ஜோதிட ரகசியம் அப்படின்னு கேட்குறீங்களா? தற்போது தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான 12வது மாதமான பங்குனி மாதமானது பிறந்துருச்சு. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதம் ஒரு பயங்கரமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும். அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பங்குனியில் கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நவக்கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. ஒரு நாள் நாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்போம், ஒரு நாள் நமக்கு ரொம்ப லோவாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகணங்கள் தான். கிரகங்கள் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டதை நாம் அனுபவிக்கிறோம். அந்த வகையில் இப்போ பங்குனி மாதத்தில் கிரகணங்கள் வரப்போகுது. அதே சமயம் கிரகங்களிடையே சில மாற்றங்களும் ஏற்படுது. அதன் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது என்பது ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க. அவங்க கணிச்ச அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி பங்குனியுடைய சிறப்புகளை ஷேர் பண்ண போகிறேன். பங்குனியில் இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்படி வழிபட்டால் முழு பலன்கள் நீங்கள் பெறலாம். அதனால் எப்படி வழிபட்டால் முழு பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பங்குனி மாதத்தில் கடவுளை வழிபாடு செய்கிறதன் மூலம் முழு பலனை பெறுவது இப்படி என்பது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையான கருதப்படக்கூடிய ஒரு மாதம் தான் பங்குனி மாதம். மற்ற எல்லா மாதங்களை போலவே பங்குனி மாதத்தில் அமாவாசை தினம் வரும். இன்றைய தினம் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும், மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்கள் எப்படி வழிபாடு செய்கிறதன் மூலிமா முழு பலனை பெற முடியும் என்பதை தான் தற்போது வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் ஆக்சுவலி தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். இல்லைனா அமாவாசை அன்று செய்வது மிகவும் நன்மை பயக்கும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதியில் தர்ப்பணம் தர இயலாதவங்க அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்கள் வழிபட்டு கருப்பு மற்றும் ஏல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யணும். அதே போல் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்க கூட பங்குனி மாதம் விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்தீங்கன்னா அந்த அம்மனுடைய அனுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே சமயம் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க கூட தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான இந்த பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி புதிய தமிழ் வருடம் உங்களுக்கு புதுமையானதாக இருக்கும். சிறப்புமிக்க இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் பித்ரு சாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெறும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தடை தாமதம் நீங்கும். உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை என்றென்றோ ஏற்படாமல் தடுக்கும். பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்களிலுமே கோயிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும். மேலும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவும். ஸோ இதுதான் பங்குனி மாத வழிபாட்டுடைய முறையும் பங்குனி மாத சிறப்புகளும். இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியல்ல பலன்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மிதுனத்துக்கு தொட்டது எல்லாம் ஜெயமாகும். சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய யோகமானது குவியும். சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் எப்படி குமையும், தொட்டதெல்லாம் எப்படி ஜெயமாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப முயற்சி பண்ணுங்கள்.
மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் தொடங்கிருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் பிறந்ததே நல்லதாக பிறந்திருக்கு. மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் குறிப்பிடப்படுது. அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாக குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரை தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதனால தான் பங்குனி மாதம் சிறந்தது என்பது சொல்லப்படுது. அதனால தான் என்னவோ பரவலாகவே நார்மலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இயற்கையாகவே இந்த மாதம் பொதுவாக வெளிப்படையாக இருக்கிறது. இதுவரை சம்பாதித்திய சம்பாத்தியம், அதற்கான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதமானது அமைந்திருக்கிறது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த சிறப்பு மாதத்தில் தான் கொண்டாடப்படுது. விசேஷமான மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமி கொண்டாடப்படுது. வழிபாட்டு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம், தெய்வ மாதம், இந்த மாதிரிலாம் அழைக்கப்படுகிறது பங்குனி மாதம். ராமர் சீதா தேவியை மணந்த மாதம், இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துவிர்க்கக்கூடிய மாதம், ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம், இது எல்லாமே இந்த மாதம்தான். சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம் இந்த மாதம். திருமாலுடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். ஸோ இந்த பங்குனி மாதம் இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்போ சொல்ல போகிற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாக 9வது வீட்டில் அமர்ந்து பாடாய்ப்படுத்தி பெற்றோர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகளை கொடுத்து வந்த சூரிய பகவான் தற்போது 10வது வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறார். அதனால் இந்த மாதம் முழுவதுமே குடும்பத்தில் சந்தோஷமானது பிறக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காததெல்லாம் விரைவில் உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பல பனிப்போர் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். பூர்வ புண்ணிய அதிபதியான சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், திருமண தொடர்பான கவலைகள் அனைத்தும் விலகி பிள்ளைகள் படிப்பில் முன்னேறுவாங்க. நல்ல அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம்லாம் கூடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பழைய இடங்களை கொடுத்து விட்டு புதிய இடங்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களில் வெற்றியை காண்பீங்க. பங்குனி மாதத்தில் அதுவும் பிற்பகுதியில் மட்டும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பண கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்க வேண்டும். பங்குனுடைய பிற்பகலில் புதன் வகரமாக இருக்கிறதுனால அப்போதைக்கு நிதானமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும். ஸோ சகோதரர்கள் வகையில் உதவிகளை பெற்றுக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றியை காண்பீங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க லாபகரமாக இருக்கும். புதிய கிளை தொடங்குவது, புதிய ஏஜென்சி துவங்குவது, இதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்கும். எல்லா விதத்துலேயும் இந்த பங்குனியில் வெற்றி காண்பது ஓரளவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பங்குனி மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றி கொடுக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வெற்றியை மேலும் மேலும் கொடுக்க வராகி அம்மனை வழிபாடு செய்கிறது சிறந்தது. சிறந்த பலன்களை ஆக்சுவலி தரும். நடைபாதையில் வசிப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம், குடை, காலணிகளை தானமாக வழங்கணும். இது அபரிவிதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பரிகாரமாக செய்யுங்க. ஆகும் மொத்தம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி இப்படி தாங்க இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
நெக்ஸ்ட்டு கடகராசிக்காரங்களுக்கு இதே போல் பங்குனி மாதம் சிறப்பு பலன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்க கடகராசிக்காரங்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.